ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோ கார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மஹேந்திரா XUV 300 இல்லை XUV 3XO அப்படின்ற மாடலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். XUV 3XO அப்படின்னு பேர் வச்சுருக்காங்களே, ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, XUV 3XOவில் உங்களுக்கு 3 மடங்கு அப்டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க மஹேந்திரா. ஸோ இதோட காம்படிட்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சானட், வென்யூ, மேக்னெட் அப்படின்ற மிகப்பெரிய காம்படிட்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மத்தியில் இந்த XUV 300 வந்து நிறைய ஒரு காம்படிஷன் பண்ண முடியாமல் கொடுக்க முடியாமல் இருந்தது. அதுக்கு மத்தியில் மஹேந்திரா வந்து இப்போ XUV 3XO புது லான்ச்சிங் கொடுத்துருக்குறாங்க. 4 வருஷமா ஏன் அப்டேட் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஹேந்திரா ஒரு ரொம்ப பிஸியான கால் சீட்டில் இருந்தாங்க. உதாரணத்துக்கு XUV 700, தார் அண்ட் ஸ்கார்பியோ இதுலலாம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ XUV 300 அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணல. இப்போ இவங்க புதுசாக இந்த மாடலை கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்னென்ன 3 மடங்கு அவங்க ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ 3 மடங்கு மேம்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் ஏஎம்பி டிரான்ஸ்மிஷனும் தான் வந்து XUV 300ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ஏடி டிரான்ஸ்மிஷன் டார்க் கன்வெர்ட்டரை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய அப்டேட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நிறைய எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இதில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னன்றதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா, இன்டீரியர் சரி எக்ஸ்டீரியர் சரி ரெண்டுத்துலேயுமே நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு குட்டி 700 அப்படின்ற ஒரு லுக் நம்மளுக்கு கொடுக்குது. ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு முதல் மாற்றம் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வருது. ஹெட்லைட்ஸில் உங்களுக்கு ஒரு சி டைப்பில் ஒரு டிஆர்எல் கொடுத்துருக்குறாங்க அண்ட் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த கிரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு XUV 700 பேட்டர்னில் மஹேந்திரா பேட்ஜிங்கோட இந்த சிம்பிளோட உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பம்பரோட டிசைனும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. இது ஒரு நல்ல ஹைட் ஆஃப் த ஸ்டாண்ட்ஸில் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் காணப்படுது. ஸோ மஹேந்திரா XUV 3XO இது வந்து நல்ல வைடான கார் அப்படின்னு சொல்றாங்க. இதோட வீல் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1821 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வீலோட அகலம் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதோட சைட் ப்ரொஃபைல்ல நம்ம பார்த்தோம்னா, இதோட வெஹிக்கிளோட லென்த் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3990 அப்படின்ற எம்எம்ல இதோட லென்த் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. 2600 அப்படின்ற அளவில் நம்மளுக்கு வீல் பேஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 201 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ சைட் வியூ பார்க்கும்போது நம்மளுக்கு XUV 300 பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ பெரிய அளவில் எந்த அளவுக்கும் நம்மளுக்கு மாற்றங்கள் எதுவும் தெரியல. அண்டு இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிரர்ஸில் டிஆர்எல் வந்து நம்மளுக்கு எல்இடிலேயே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பிளாக் கலரில் ப்ரொஃபைல் இதுக்கு கொடுத்துருக்குறாங்க. கலர் பார்க்கும்போது பாடி கலர் இல்லாமல் பிளாக் கலர் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இது டுவல் டோன் கிடையாது, சிங்கிள் டோன் தான். பட் இருந்தாலும் இதோட டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 16 inches வீல் பேடட் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து உங்களுக்கு அலாய் வீலோட டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் வீல்ஸ் தான், அலாய் வீல் கிடையாது. இது வந்து பிளாஸ்டிக்கான பேட் தான் இது. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு அலாய் வீலோட டிசைன் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மாற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ மஹேந்திராவில் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது முதல் முறை அப்படின்னு சொல்லணும். நம்ம பேக் வியூவில் பார்க்கும்போது இந்த டிஆர்எல் அண்ட் கனெக்டிங் டிஆர்எல் இது வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திராவோட புது ட்ரெண்டிங்காக கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரெண்டிங்கான மார்க்கெட்டில் இந்த மாதிரியான டிஆர்எல் லைட்ஸ் தான் நம்மளுக்கு போய்கிட்டு இருக்கு. இது ஒரு ட்ரெண்டிங்காகவே இப்போ மாறிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி XUV 300ல இந்த மாதிரி கனெக்டிங் டிஆர்எல்ஸ் கிடையாது. ஸோ இது முதல் முறையாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் XUVயோட பேட்ஜிங் 3XO அப்படின்ற பேட்ஜிங்கும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்பர் பிளேட் இதுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தது, இப்போ அதை இறக்கி கீழே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு நல்ல டிசைனாக இருக்குது. அண்ட் சைலன்சர்லாம் உங்களுக்கு உள்ளே மறைஞ்சி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஒரு நல்ல ஹைட் ப்ரொஃபைலாக இருக்குது. அண்ட் ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிசைனில் கொடுத்துருக்குறாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃபாகர் கிளாஸ் கொடுக்கல அண்ட் ரியர் வைப்பரும் கொடுக்கல. இது நம்ம MX3 ப்ரோவோட வேரியண்ட்டை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் இந்த வேரியண்ட் நம்மளுக்கு கிடையாது, இந்த ஃபீச்சர் கிடையாது. ஸோ இதுக்கு அடுத்த மாடல் AX5 அதுலேருந்து உங்களுக்கு டிஃபாகர் கிளாஸும் வித் வைப்பரோடையும் உங்களுக்கு இதில் கொடுக்குறாங்க. பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 42 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி நம்மளுக்கு இதில் வருது. அண்ட் நம்மளுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுக்காம நார்மல் ஆண்டனா தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் நம்மளை ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்கலாம், பட் ஓகே. பட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பாய்லர் எதுவும் கொடுக்கல. ஸ்பாய்லர் இதுக்கு அடுத்த வேரியண்ட்லேருந்து தான் நம்மளுக்கு ஸ்பாய்லர் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பூட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா
290 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு 3 சூட்கேஸ் அடுக்கிற அளவுக்கு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கலாம். ஸோ நல்லா உள்ளே இறங்குன மாதிரி நம்மளுக்கு கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. இதில் நமக்கு பார்சல் ட்ரே கொடுக்கல. ஸோ பார்சல் ட்ரே இவங்க ஆக்சசரிஸில் ஆட் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நல்ல பூட் ஸ்பேஸ் தான். பட் இதோட காம்படிஷன்லன்னு பார்க்கும்போது இது வருமானது தெரியல. இப்போ நம்ம உள்ள இன்டீரியர்ஸில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம இதோட பில் குவாலிட்டியை பற்றி பேசலாம். ஸோ டோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாலிடான டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட சவுண்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயும் சரி ஒரு நல்ல சாலிடான டோர்ஸ் அண்ட் நல்ல பில் குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. மஹேந்திரா எப்போவுமே வந்து இவங்களோட மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் தான் கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த காருமே 5 ஸ்டார் ரேட்டிங் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம நம்புகிறோம். வாங்க உள்ள போ. அண்ட் இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வைடாக ஓப்பன் ஆகுது நம்மளுக்கு. ஸோ உள்ளே ஏறி உட்காரும் போது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் உள்ளே உட்கார போகிறோம். ஸோ உள்ளே உட்கார்றதுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக ஏறி உட்கார்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் பெருசாலாம் கால் தூக்கி அதிகமாக எடுத்து வைக்கிற மாதிரி இல்லை. அண்ட் உள்ளே உட்காந்தவொடனே எனக்கு ரோட் விசிபிலிட்டி நல்லா இருக்குது. ஒரு டிரைவருக்கு கனெக்டடான வெஹிக்கிள் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக. அண்ட் ஸோ இந்த சைடில் நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்விட்சஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஸ்விட்சஸில் வந்து நம்மளுக்கு டவுன் சைட் மிரர் மட்டும் நம்மளுக்கு 1 டச்சில் வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அப்போ வந்து நம்ம லாங் ப்ரெஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்ற டோர்ஸோட பட்டன்ஸ் எல்லாமே நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஆட்டோ லாக் ஸ்விட்சுக்காகவும் நம்ம இங்கே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சைல்ட் லாக் ஸ்விட்சும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் நம்மளுக்கு ஆட்டோ ஃபோல்ட் மிரர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கல. அண்ட் எலக்ட்ரிக் ஓஆர்விஎம் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம ஜாஸ்டிக் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நம்ம டிராஃபிக்கில் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது வண்டி ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிக்னலில் நிற்கும் போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஸ்லீப் மோடில் போய்டும்னு சொல்கிறாங்க. அண்ட் அகைன் நம்ம கிளச்சில் இருந்தோ இல்லை ஆக்சிலேட்டரில் இருந்து காரில் ரிலீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம ஸ்டேரிங் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நமக்கு டெலஸ்கோபிக் இதில் கிடையாது. ஸோ எந்த வேரியண்ட்லையுமே இந்த மாடலில் டெலஸ்கோபிக் கிடையாது. டில்ட் அட்ஜஸ்டபிள் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாடலில் கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு, நைஸ். அண்ட் ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் இந்த வேரியண்ட்ல நம்ம கொடுத்துருக்காங்க. MX3 Pro வேரியண்ட்லயே நம்மளுக்கு ஸ்டேரிங் ஆடியோ மவுண்டட் கொடுத்துருக்காங்க. அண்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் க்ரூஸ் கண்ட்ரோல் வேற கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் நம்ம சொல்லணும். ஸோ ஹாரனுக்கான டிசைன், இது ஸ்டேரிங் டிசைன் எல்லாமே நல்லாவே இருக்கு. ஸோ இந்த வேரியண்ட்டுக்கு நமக்கு இது பெட்டரான வேரியண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஆம்ரெஸ்டர் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஆம்ரெஸ்டரில் நம்மளுக்கு ஒரு நல்ல லெதர் ஃபினிஷிங்கோட ஒரு ஆம்ரெஸ்டர் நம்மளுக்கு இதில் இருக்குது. அண்ட் டோர் பேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே ஒரு லெதர் ஃபினிஷிங்கோட ரப்பர் ஃபினிஷிங்கோட நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் நம்மளுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் நமக்கு இதில் கொடுக்குறாங்க. இது பெட்ரோல் வேரியண்ட் அண்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 6 ஸ்பீடோட நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் நம்மளுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. வெரி குட். இந்த வேரியண்ட்லேயே நம்மளுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அண்ட் ஏசி கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது மேனுவல் ஏசி கண்ட்ரோல்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆட்டோ ஏசி ஆன் ஆஃப் கண்ட்ரோல் கிடையாது. மேனுவல் ஏசி தான் இருக்கு. பட் நம்ம டெம்பரேச்சர் ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது XUV 300ல இருந்த மாதிரி தான் இருக்கு. மாற்றம்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபோடெயின்மெண்ட்ஸ் நம்மளுக்கு மாறி இருக்கு. ஸோ 10.25 இன்ச்சஸ் நம்மளுக்கு இன்ஃபோடெயின்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கும்போது இந்த ப்ரெசன்ஸ் நம்மளுக்கு 700ல இருக்கிற ப்ரெசன்ஸ் தான் கொடுத்துருக்கு. இதில் ஆன் ஆஃப் ஸ்விட்சும் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. மீடியா ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. நம்ம வால்யூம் இதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சவுண்ட் குவாலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. 4 டோர்ஸ்ல நம்மளுக்கு 4 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ட்விட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சவுண்ட் குவாலிட்டியும் நம்மளுக்கு நல்லாவே இருக்கு, பெட்டரா இருக்கு. அண்ட் ஏசி வின்ஸ் டிசைன் நம்ம நைஸா ஸ்லீக்கான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேனல்ல அப்படியே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது ஒரு ப்ரீமியமான லுக் இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த XUV 300ல உள்ள இன்டீரியர் இந்த அளவுக்கு கிளீனாவோ இந்த அளவுக்கு ப்ரீமியம் லுக் நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ இவங்க ப்ரீமியமான லுக்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடையும் ஒரு பியானோ பிளாக்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூல்டு க்ளோ பாக்ஸ் இந்த வேரியண்ட்ல கிடையாது. பட் நம்மளுக்கு இதுல ஸ்பேஸ் நிறையவே இருக்கு. கை பாதி தூரம் வரைக்கும் உள்ள போகுது. ஒரு நல்ல பெரிய க்ளோ பாக்ஸ் அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லணும். அண்ட் இது ஆட்டோ டிம் கிளார் மிரர் கிடையாது, நார்மல் மிரர்ஸ் தான்.
அண்ட் கப் ஹோல்டர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. அண்ட் ஹாலஜன் லைட்ஸ் தான், ரூம் லைட்ஸ் வந்து ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்டு ரியர்லையுமே நம்மளுக்கு ஹாலஜன் லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது நல்லாவே இருக்கு நம்மளுக்கு. அண்ட் இந்த வேரியண்ட்லேயே நமக்கு சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். That's true, guys. We need something happening. நைஸ், நல்லாவே ஓப்பன் ஆகுது. பட் இதுல வந்து பேனராமிக் சன்ரூஃப் இந்த வேரியண்ட்ல கிடையாது. பேனராமிக் சன்ரூஃப் நம்மளுக்கு டாப் அண்ட் வேரியண்ட்ல தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒன் டேப் பண்ணா போதும், இது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா. அண்ட் ஏர் பேக்ஸ் சேஃப்டி வைஸ் பாத்தீங்கன்னா மஹேந்திரா எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்றதே கிடையாது. இதுல 6 ஏர் பேக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு வீல் பேஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இஎஸ்பி எலக்ட்ரிக் ஸ்டெபிலிட்டி இதெல்லாமே நம்மளுக்கு இதுல கொடுத்துருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அண்ட் இதுல முக்கியமான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரெயின் சென்சிங் இல்லாம நமக்கு டிஸ்க் நம்ம பார்க்கிறோம். டிஸ்க்ல ரெயின் சென்சிங் இது கொடுத்துருக்காங்க. ஸோ மழை டைம்ல வந்து நீங்க டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம், டிஸ்க் பேட்ல எந்த ஒரு வாட்டர் டிராப் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர்ன்னு தான் சொல்லணும். சரி வாங்க நம்ம பின்னாடி உட்காந்து பார்க்கலாம். ஸோ இதுவும் நம்ம உட்கார்றதுக்கு ஈஸியான ஒரு உள்ள என்ட்ரி தான் இருக்கு. லெக் ரூம் நமக்கு நல்லாவே இருக்கு. ஹெட் ரூமும் ஓகே, நல்லாவே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு ஸ்லைடிங்கான டிசைன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சன்ரூஃப் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது நல்ல ஸ்லைடிங்கான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தை சப்போர்ட்ஸும் பார்க்கும்போது ஓகேவா தான் இருக்கு. பட் இன்னும் கூட கொஞ்சம் தை சப்போர்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கலாம். பட் லெக் ரூம் ஓகே, இப்படி உட்காரும்போது எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கு. ஓகே. அண்ட் இதில் புதுசாக பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. XUV 300ல எதுலையுமே ரியர் ஏசி வெண்ட்ஸ் கிடையாது. இவங்க இதில் ரியர் ஏசி வெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு கீழே ஒரு மொபைல் சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்குது, மொபைல் வச்சுக்கிற ஒரு ஹோல்டர் இருக்குது. அண்ட் இதுக்கு கீழே ஒரு 12 volt சாக்கெட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி இருக்கிறவங்க மொபைல் சார்ஜிங் போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல வசதியாக இருக்கும். அண்ட் இங்கே ஒரு பாக்கெட்ஸ் இருக்குது. ஸோ இது எப்பயும் போல நம்மளுக்கு பாட்டில் ஹோல்டர்ஸ் இதெல்லாமே நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஓகே நைஸ். இதில் நம்மளுக்கு 2 ஹெட்ரெஸ்டர் தான் இருக்குது. இதுக்கு அடுத்து இல்லை 2 ஹெட்ரெஸ்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. இல்லை 3 ஹெட்ரெஸ்டர் கிடையாது. இதுக்கு அடுத்த வேரியண்ட் AX5லேருந்து 3 ஹெட்ரெஸ்டர் நம்மளுக்கு வருது. வித் ஆம்பரஸ்டரும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பட் இது நம்மளுக்கு வேல்யூ ஃபார் பட்ஜெட் ஃபார் மணி அப்படின்றனால இந்த வேரியண்ட்ல நம்மளுக்கு கொடுக்கல. பட் நம்மளுக்கு 60/40 சீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது நம்மளுக்கு தேவைன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ நம்ம அடிஷ்னலாக லக்கேஜ் எதாவது கேரி ஆன் பண்ணும்போது நம்மளுக்கு இது பெட்டராகவே இருக்கும். தேவையில்லைன்னா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நைஸ். ஒரு 3 பேர் அகலமாக உட்காரலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அடல்ட் கம்ஃபர்ட் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வைடான கார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே பார்க்கலாம். இதோட இன்ஜின் பானட்லேயே நம்மளுக்கு தெரியுது இது எவ்வளோ பில் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. நல்ல சாலிடான பானட்டாக இருக்கு. இது எங்க ஓகே ரைட். ஸோ இதுதான் என்ஜின் பே. நல்ல டீசெண்டாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ XUV 300ல இருக்கிற என்ஜின் பே மாதிரி தான் இருக்குது இதை பார்க்கறதுக்கு. ஸோ அண்ட் மஹேந்திரா வந்து இந்த XUV 3XOல 3 டைப் ஆஃப் இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் இன்ஜினில் எம்ஸ்டார்லின் டர்போ சார்ஜ் மல்டி பாயிண்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து 82 கிலோவாட் பவரையும் 200 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் அதே பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா எம்ஸ்டார்லின் டர்போ சார்ஜ் இன்டர்கூல்டு கேசோலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது TGDI இன்ஜின் சொல்கிறாங்க. இதுவும் 1.2 லிட்டர் இன்ஜின் தான். இது வந்து 96 கிலோவாட் பவரையும் 230 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் மூணாவதாக பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின் நம்ம வரும்போது CRDE 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட டீசல் இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து 85.8 கிலோவாட் பவரையும் 300 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் இது ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் நம்ம 6 MTயும் 6 ஆட்டோ ஷிஃப்ட் டிரான்ஸ்மிஷனும் இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் கீஸை பற்றி பார்க்கும்போது இதில் ஸ்மார்ட் கீ ரிமோட் கொடுக்கல. ஸோ டாப் அண்ட் மாடலில் தான் ஸ்மார்ட் கீ ரிமோட் கொடுக்குறாங்க. இதில் ஃப்ளிப் கீ தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ புஷ் ஸ்டார்ட் பட்டன் இல்லாதனால இதில் ஃப்ளிப் கீ ஆப்ஷன்ஸ் தான் வருது. பட் இருந்தாலும் கீலெஸ் என்ட்ரி நமக்கு இதில் வருது. ஸோ இந்த பட்ஜெட்க்கு இது பெட்டரானதுன்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததான் நம்ம சஸ்பென்ஷனை பற்றி பார்க்கலாம். இதில் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா மெக்கர்ஷான்
ஸ்ட்ரண்ட் வித் ஆன்டி ரோல் பார் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பீம் சஸ்பென்ஷன் வித் காயில் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இண்டிபெண்ட் சஸ்பென்ஷன் சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு டேம்பர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இது ரியாக்ட் ஆகும். உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சைடுக்கு ரியாக்ட் ஆகாது. எந்த சைடு டேம்பர் இருக்கோ அந்த சைடு மட்டும்தான் ரியாக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது ஸோ சஸ்பென்ஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸோட நம்ம அதில் பார்க்கலாம். நம்மளோட டெஸ்ட் ட்ரைவோட வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் கண்டினியூட்டியில் வராது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டெஸ்ட் ட்ரைவை பற்றின ஒரு ரிவ்யூ எடுக்க தான் போகிறோம். அந்த வீடியோவை நம்ம யூடியூப் சேனலில் போடுவோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த வண்டியை பற்றின இவ்வளோ ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் நம்மளுக்கு இந்த வீடியோவை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வாவினில் இருக்கக்கூடிய கிவிராஜ் ஆட்டோமொபைல்ஸ் தான் நம்மளுக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நான் இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். நீங்கள் எனக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை மிஸ்டேக்ஸ் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் இது பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது நான் என்ன வீடியோ போடணும், என்ன வண்டியை பற்றி வீடியோ போடணும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்காக கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன். தேங்க்யூ.